வணக்கம் நண்பர்களே, இது நம்மளோட முதல் வீடியோ. இந்த முதல் வீடியோவில் உங்களுக்கு நான் எதை சுற்றி காட்ட போகிறேன் அப்படின்னா, காந்தலூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இது எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது. இதை வந்து நம்ம 2 பகல் ஒரு நைட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃப்ரைடே நைட்டு வந்துட்டு சென்னையிலேருந்து கிளம்புறோம். சென்னையிலேருந்து கிளம்பிட்டு சாட்டர்டே மார்னிங் அங்கே ரீச் ஆகிறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 2 நாள் ஃபுல்லாக அதை உங்களுக்கு சுற்றி காட்டுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்க போகுது. என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம். இப்போ இந்த காந்தலூர் ட்ரிப்புக்கு நாங்கள் ஓன் வெஹிக்கிள் யூஸ் பண்ண போகிறதில்ல. சென்னையிலேருந்துட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பஸ்ஸு. அது பஸ் எதுவும் புக் பண்ணவும் இல்லை. ஸோ எந்த பஸ் இருக்கோ அதில் அப்படியே நம்ம ஏறி போக போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருக்கும் என்னன்னு எதுவும் ஐடியா இல்லை. ஸோ ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும். அங்கே காந்தலூரில் ஸ்டே பண்ணுறதுக்கு தான் மட்டும்தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அதுமாரி எதுவுமே பேக்கேஜாக புக் பண்ணலை. ஒன்று இண்டிவிஜுவலாக புக் பண்ணியிருக்கோம். இப்போது ட்ரெக்கிங்க்கும் ஒருத்தர்கிட்ட, சாப்பாடு தனியாக ஒருத்தவங்கள்ட்ட, ரூமுக்கு தனியாக ஒருத்தவங்கள்ட்ட, அந்தமாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் காந்தலூர் போகிற மாதிரி இருந்தால் எங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபுல் ப்ரைஸ் எவ்வளோ வருது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி இருந்த அன்பிளான்டு ட்ரிப்பில் இப்போது நம்ம வந்துட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் போகலாம்னு சொல்லியிருந்தீங்களா, அதில் நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு. இந்த பஸ்ஸில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். ப்ரைஸ் வந்துட்டு உடுமலைப்பேட்டைக்கு கிடச்சிருச்சு. ப்ரைஸ் வந்துட்டு 700 per person. ஸோ ஒர்த்து தான். ஸோ வீக்கெண்டில் இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறது ஓகே தான். இது அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட்லேயுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ரொம்ப பேனிக்க வேணாம். புக் பண்ணி தான் ஒன்றும் அவசியம் இல்லை. இங்கே வந்தாலே கிடைக்குது. பஸ் இன்சைடு காமிக்கிறேன். ஸோ இதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு. ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. நான் இன்சைடு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் சீட்டு தான் நமக்கு. அப்பர் லோயர் ரெண்டுமே நமக்கு தான். ஸோ ஏசி சூப்பராக இருக்குது. பஸ்ஸும் செம நீட்டாக இருக்குது. 700க்கு நல்ல ஒர்க்கு. காலையில் மணி 8 மணி கரெக்டாக உடுமலைப்பேட்டை வந்து இறங்கியாச்சு. நைட்டு 11 மணிக்கு சென்னையில் கிளம்புனது. திண்டுக்கல், பழனி அந்த ரூட் வழியாக உடுமலைப்பேட்டை வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதுதான் உடுமலைப்பேட்டோட அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஸ்டாச்சு. அடுத்து இங்கிட்டேருந்து அப்படியே காந்தலூருக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் போக போகிறோம். ஸோ அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, இப்போ நம்ம வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து காந்தலூருக்கு கிளம்பியாச்சு. டோட்டலாக உடுமலைப்பேட்டையிலேருந்து காந்தலூருக்கு ஒரு 55 கிலோமீட்டர் அப்படி ஷோ ஆகுது. இப்படி ஒரு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். இந்த உடுமலைப்பேட்டையிலேருந்து காந்தலூர் போகும்போது நமக்கு டோட்டலாக ஒரு 3 செக் போஸ்ட் வருது. இந்த 3 செக் போஸ்ட்லேயுமே வந்துட்டு செக்கிங் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. வெளியூர்லேருந்து வர வண்டினா ரொம்ப கொஞ்சம் டீப்பாகவே செக் பண்ணுறாங்க. லோக்கல் வண்டினா கொஞ்சம் மீடியமாக செக் பண்ணுறாங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா போதை வஸ்துக்கள் எதுவுமே கொண்டு வர முடியாது. எதுவுமே அதை பிளான் பண்ண வேண்டாம். நாங்களும் எதுவும் கொண்டு வரல. ஸோ ஃப்ரீயாக நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. அதை தாண்டி நம்ம இந்த இதில் இப்போ ட்ராவல் பண்ணும்போதே இங்கே இருக்கிற நேச்சர்லாம் அவ்வளோ பட்டை கிளப்புது. செம்ம அருமையாக இருந்துச்சு. நம்ம நிறுத்தி எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயும் நிறுத்தி பார்க்க முடியல. வழியில் எங்கேயும் நிறுத்த அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வழியிலே நம்ம வந்துட்டு ஏர்லி மார்னிங் இல்லை கொஞ்சம் லேட் நைட் அப்படி வந்தோம் அப்படின்னா யானை, காட்டு மாடு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வழியில் வரீங்க அப்படின்னா லேட் நைட் இல்லை ஏர்லி மார்னிங் வர பிளான் பண்ணுங்கள். லேட் நைட்னால் ரொம்ப லேட் நைட் வந்தோம்னா பைக்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பைக் வந்துட்டு ஏதாவது ஹெவி வெஹிக்கிள் வந்தால் அது கூட அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. மற்றபடி ஈவினிங் ஒரு 6, 7 அந்த டைம்னால் ஓகே. ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஓகே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்தப்போ எதுவும் எங்களால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே இங்கே போயிட்டுருக்கும்போதே லெஃப்ட் சைடில் தூவானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம். அருமையாக இருந்துச்சு. ஸோ எங்கேயுமே இறங்கி எங்களால் பார்க்க முடியல. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி நிறுத்தி பார்க்க வாய்ப்பு இருக்கும். நாங்கள் இங்கே புக் பண்ணி வந்ததுனால அவங்க அதை அலோவ் பண்ணல. வேண்டாம், இங்கே ரிஸ்க்கு, போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் இங்கெல்லாம் நிறுத்தி என்ஜாய் பண்ணலாம். நல்லாவே இருக்குது. அதை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கும்போது மறையூர்னு ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்.
அதுக்கப்புறம் காந்தலூர் பஞ்சாயத்து ரீச் ஆகிடுச்சு. ஹாய், இது காந்தலூர் ரீச் ஆயாச்சு. உடுமலைப்பேட்டையிலேருந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வரலான்னு பிளான் பண்ணோம் இல்லையா, அது எல்லாமே சொதப்பிருச்சு. ஏன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, டைமிங்க்கு எதுவுமே கிடைக்கல. எல்லாம் 1 hour 2 hour அப்படி லேட்டாகி தான் வருது. அதுவும் இல்லாமல் இங்கே ட்ராவல் டைமும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது. அதனால் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வேணாம்னு சொல்லிவிட்டு கார் எடுத்தாச்சு. காரு 7 பர்சனுக்கு 3000 ரூபா கேட்டாங்க. 3000 ரூபா ஒர்த்து தான். ஏன்னா நல்லாவே இருந்துச்சு. இடையில அப்படியே மறையூர் கொஞ்சம் நேரம் நிறுத்தினார். மறையூர் போயிட்டு அடுத்து இப்போ இங்கே காந்தலூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ டே 1ல் ஜஸ்ட்டு பக்கத்துலேயே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல. அங்கே போய் குளிச்சுட்டு மட்டும் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான் பிளானு. நைட்டு கேம்ப் ஃபயரு, பாபிக்யூ இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். டே 1ல் இது மட்டும் தான் பிளானு. டே 2ல் தான் நம்ம ட்ரக்கிங் எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நான் தங்கியிருக்க இடத்த காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் பேக் கேமராவில். ஸோ இதுதான், இதில் வந்துட்டு நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு 7 பேருக்கு வந்துட்டு டோட்டலாக 7 பேருன்னு இல்லை, அந்த ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு 7000 இது பண்ணுறாங்க. ஒர்த்தாக தான் இருக்குது. 2 ரூமு, நான் அது உள்ளே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. 7000 வந்துட்டு இதுக்கு என்னது. இது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஓடை மாதிரி இருக்குது, இதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் கிளைமேட் இன்றைக்கி நாங்கள் இங்கே கொஞ்சம் சில்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சில்லாக இல்லை, ஒரு மாதிரி வெயிலாக தான் இருக்குது. நைட்டு தான் அப்படி இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நைட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ரூம் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஓடை, நல்லா இருக்குல்ல. நம்ம இப்போ தங்கியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ரூம்லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படி நடந்தாலே இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுது. இது நல்ல செம ப்ரைவேட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கோம், ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். சப்போஸ் இந்த காட்டேஜ், நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னைக்கிட்ட போய் காமிக்கிறேன். டே 1ஓட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த இதெல்லாம் செம சூப்பராக சிறப்பாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டே 2 மார்னிங் ஸ்டார்ட் ஆகிட்டு, டே 2 மார்னிங்கில் பக்கத்தில் டிஃபனை முடிச்சுட்டு ஜீப் ட்ரக்கிங் ரெடி ஆகிடுச்சு. ஜீப்பும் வந்தாச்சு. ஜீப்பை ஓகே, இந்த ஜீப் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருக்கிறது வந்துட்டு எக்ஸாக்ட் காந்தலூர் கிடையாது, காந்தலூர்லேருந்து பிஃபோர் ஒரு 4 கிலோமீட்டரு வெட்டுக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஏமாந்துட்டோம் குமாருங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம தான் ஏமாந்துட்டோம். இன்னும் இப்போ 4 கிலோமீட்டர் மேலே போய்ட்டு ரூம் போட்டிருந்தா இன்னும் கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் அப்படி பிளான் பண்ணணும். நீங்கள் யாராவது காந்தலூர் வரீங்கன்னா எக்ஸாக்டாக அது காந்தலூரான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த ஜீப் சவாரியில் ஒரு 7 லொக்கேஷன் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்தடுத்து எந்தெந்த லொக்கேஷன் போகிறோன்னு சொல்லிட்டு
உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். இந்த டே 2 வீடியோ தான் வந்துட்டு காந்தலூரோட ஃபுல் என்ஜாய்மெண்ட்டே இருக்க போகுது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். நம்ம காந்தலூர் ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு சைட் சீயிங் ஜீப் சவாரியில் வந்தது இந்த காந்தலூர் ஃபால்ஸ் தான். தண்ணி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ நிறையா பேர் இங்கே குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நிஜமாவே தூரத்துலேருந்து பார்த்து வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லுங்க. உள்ளே வந்து புதுசு ஒரு ஆட்டம் போட்டதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பீட் இருக்கு பாருங்க. வாவ் 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 அருமையாக இருக்குது. சரியான கிளைமேட். உள்ளே போன உடனே கைகள்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே இருக்க முடியல, அவ்வளோ பெயின், அவ்வளோ கூலிங் இருக்குது உள்ள. சரியான பிளேஸ். நல்லா கட்டாயம் விசிட் பண்ணுங்க. இந்த ட்ரிப்பில் நம்ம அடுத்ததாக செகண்ட் பிளேஸு பார்க்க வந்திருக்கிறது ஷூட்டிங் ஸ்பாட்டு. இங்கே தான் கழுகு 2 படம் கிளைமேக்ஸ் எடுத்தாங்க அப்படின்றாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து 20 ருபீஸு. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த அருவிக்கு போனோம் இல்லையா, அங்கே எதுவும் என்ட்ரன்ஸ் இல்லை. இது ஜீப் பார்க்கிங் மட்டும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா. இங்கேயும் அதேமாதிரி ஜீப் பார்க்கிங்க்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு ஆளுக்கு 20 ரூபா என்ட்ரன்ஸு. இது ஒரு பாட்டில் எவ்வளோண்ணா? இது 50. இது வந்துட்டு நம்ம ஜாம். இது ஜாமு இது 50. நல்லா இருக்கா? அருமையாக இருக்குது. ஃப்ளேவர்ஸ் ஒன்றும் இல்லை, ஒன்லி ஃப்ரூட்டு தான். ஃப்ரூட் எல்லாம் காணாது. ஹலோ சூப்பராக இருக்குது. சரி வேணாம். மாமா யாரு குளிக்கிறா? யாரு குளிக்கிறா? யாரு குளிக்கிறா? இந்த காந்தலூர் ட்ரிப்லேயே ரொம்ப மெயினான ரொம்ப மோஸ்ட் வைபான பிளேஸில் இருக்கும் எரச்சல் பாறை. காந்தலூரில் மிஸ் பண்ணவே முடியாத டாப் 1 பிளேஸ் அது. ஸோ வந்தாங்க வைப் பண்ணுங்கள். அப்படியே பேக் காமிக்கிறேன். அப்படியே பாரு, இங்கே பாரு, என்ன பாரு.
இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்துட்டு சந்தனக்காடு. நார்மலாக இங்கே வந்தால் வெளியில் நின்று பார்க்குறதுக்கு அலோடு உண்டு, உள்ளே அலோடு கிடையாது. இங்கேயுமே நாங்கள் இப்போ கிராஸ் பண்ணும்போது மால்லாம் பார்த்தோம், கேமராவில் சரியாக கவர் பண்ண முடியல. ஆனால் இப்போ நாங்கள் வந்த டைமில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு அந்த நின்று பார்க்குறதுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வர டைமில் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் இறங்கி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக விசிட்டிங் பாயிண்டில் வந்துட்டு முருகன் பாறை அப்படிங்கிற பிளேஸுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கெல்லாம் வந்துட்டு சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு. ஜீப்பு எப்படி போகுது நீங்களே பாருங்களேன், வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப்புக்கு நமக்கு டோட்டலாக ஆன செலவு பார்த்திங்கன்னா, ரூமுக்கு 7000, ஃபுட்டுக்கு ஒரு 2000, நம்ம இப்போ ஜீப்பு ட்ரெக்கிங் போகிறோம் இல்லையா, இதுக்கு ஒரு 3500 மொத்தமாக ஒரு 12500 ரூமு, ஃபுட்டு, இந்த ட்ரெக்கிங் மட்டும் ஆச்சு. ஸோ இதை தாண்டி இதர செலவு உங்கள் டீமுக்கு எப்படியோ அந்த டைம் பேஸ் ஆன் பிளான் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இதுக்கு மட்டும் ஒரு 12500 ஆச்சு. நம்ம காந்தலூர் ட்ரிப்பில் இதுதான் ஃபைனல் விசிட் பாயிண்ட்டு. முருகன் பாறையில் இருக்கோம். இப்போ ஜிப் ட்ரெக்கிங் நான் உங்களுக்கு இதில் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இதோட நம்ம காந்தலூர் ட்ரிப்பை முடிச்சுக்கிறோம். லெட்ஸ் என்ஜாய். ஹாய், நல்லா இருக்குது காந்தலூர், சூப்பராக இருக்குது. இதான் முருகன் பாறை, செம்மையாக இருக்குது. அவ்வளோதான்.